ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸில் டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஸ்டோன்ஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். அப்போ எவ்வளோ அழகான பேட்டர்ன் இருக்குது, எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட அதுக்கு செட்டு அட்டிகை கூட இருக்குங்க. உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் செட்டாக கூட வாங்கிக்கலாம். அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸு பிங்க் கலரு, ஒயிட் கலரு, ப்ளூ கலரு, பிங்க் அண்ட் ஒயிட்டு கலருன்னுட்டு தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஹாரம் கலெக்ஷன்ஸு கொண்டு வந்திருக்காங்கங்க. அழகாக இருக்குது மாடல்ஸு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், பெரிய பெரிய பிங்க்கு கல் வருது, ரோஸ் கலர் கல். அதுக்கு ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலர் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது கெம்பு நக்லீஸ் தாங்க இது. இதுக்கு அந்த டாலரில் வந்து ப்ளைன் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. லுக்கு கழுத்தில் போட்டால் நல்லா இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ட்ரெண்டியாக இப்போ நிறையா பேர் இது மாதிரி தான் நல்லா சேல் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இந்த நெக்லஸ் வந்து 4 சவரம் கிட்ட தான் இருக்குங்க. அவ்வளோ அழகான அட்டிகை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஹாரம் வந்து 15 பவுன் இருக்குது. ஒரு கல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுங்களா? அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த ஹாரமும் இந்த நெக்லஸு செட்டு. 15 சவரம் ஹாரங்க. நல்லா இருந்துச்சுங்க. கழுத்தில் போட்டால் கிராண்ட் லுக் இருக்குது. எப்போவுமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு அழகு தாங்க. தலைமுறை கூட நம்ம அப்படியே எடுத்து வச்சு கொடுக்கலாம். அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த ஹாரம் 11 சவரம் வருது. இது வந்து பேக் சைடு க்ளோஸிங்கு அது காட்டியிருக்க இல்லைங்க. பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டாலருக்கு. ப்ளஸ் இந்த சைடு வர செயினுக்கு அது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸ் பாருங்களேன், ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு டாலர் மாதிரி கொடுத்துட்டு முகப்பு மாதிரி கீழே டாலர் வந்து கொஞ்சம் ஹெவியாக நல்லா அழகாக இருக்குது. பேக் சைடு க்ளோஸிங் தான் இருக்குங்க. பிங்க்கு எதுலுமே பிங்க்கு க்ரீன் இருக்கும். இதில் வெறும் க்ரீன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கீழே அந்த கோல்டு கலர் பால்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த நெக்லஸ் நல்லா பிடிச்சின்னு இருந்துச்சு எனக்கு. 4 பவுன் கிட்ட இருக்குங்க. இது அழகாக இருக்குது. போட்டால் கழுத்தில் ஒரு நல்ல கிராண்ட் லுக்கு. இப்போ வெட்டிங்க்கு இல்லை ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம பித்தளையில் அது மாதிரி வாங்கி போடுறாங்க நிறைய பேர். இது மாதிரி சில்வரில் கூட அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிங்க் கலர் ஸ்டோன்ஸு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்டோன். ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்கையில் சேம் பேட்டர்ன், அது கொஞ்சம் பெரிய கல், இது குட்டி கல். இந்த நெக்லஸ் பாருங்கள், அட்டிகையே நல்லா இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஃப்ளெக்சிபிள் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த டாலருக்கு பேக் சைடு க்ளோஸிங் இல்லை, லைட் வெயிட்டு 4 பவுனில் கிராண்டான லுக் வருதுங்க. லாங்கில் இருந்து வியூ காட்டுற பாருங்கள். அந்த டாலரு அந்த நெக்லஸு செட்டு நல்லா இருக்குங்க. இது வந்து நெக்லஸு தனி வெயிட் வருது, அதில் இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு தனி வெயிட் வருங்க. இது டாலரு தனி வெயிட் வரும். அது டேகு அங்கே தனியாக மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு லக்ஷ்மி அம்மனும் யானை இருக்கிற மாதிரி பேக் சைடு க்ளோஸிங் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரம் தாங்க, ஸ்டோன்ஸ் வச்ச ஹாரமும். இதில் வந்து ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டின இதில் க்ரீன் கலர் இருந்துச்சு இல்லை ஸ்டோன் அட்டிகை. இதில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் அட்டிகை. நல்லா இருக்குல்ல? பேக் சைடு க்ளோஸிங் இருக்குங்க. 4 பவுன் கிட்ட இருக்குது. அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி வருது. அதுக்கு ஒரு குட்டி பால் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ப்ளூ கலர் ஸ்டோன்ஸு சைடில் செயின் கிட்ட வருதுங்க. கீழே ஃபுல் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்து ப்ளூ ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே தொங்குறதுல ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோன்ஸ் வச்சுது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. நான் லாஸ்ட் டைம் போட்டப்போ கூட போனப்போ பார்த்தேன், பிங்க்கு ஒயிட் இருந்துச்சு. இந்த ப்ளூ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருந்துச்சுங்க இந்த பேட்டர்னு. 12 சவரம் கிட்ட இருக்குது.
அடுத்தது இந்த நக்லிஸ் பாருங்களேன். இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டாலர் எதுவும் இல்லை, அப்படியே அப்படியே கழுத்தில் போடுற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்னு. இந்த ப்ளூ ஸ்டோன் தான் அழகுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ட்ரெண்டியாக யோசிச்சு இருக்காங்க, நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க ப்ளூ ஸ்டோன் வச்ச ஹாரமும். நேராக பார்க்கும்போது நல்லா அழகாக தெரியுது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த டாலர் எவர்கிரீன் எல்லாருக்கும் இப்போ வாங்கிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம யூடியூபர் செலிப்ரிட்டி சிஸ்டர்ஸ் எல்லாருமே இது மாதிரி டாலர் செயின் போடுறாங்க 10 பவுன்லன்னுட்டு. அவங்க இது மாதிரி டாலர் தாங்க போட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கு இது மாதிரி ப்ளூ கலரு சைடில் செயின்கிட்ட ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி இந்த ஹாரம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, டாலர் செயின் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இது ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் இருக்குங்க. அதுக்கு தான் நான் காட்டிகிட்டு இருந்தேன். 5 சவரம் கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸ் தாங்க. எப்போவுமே கிராண்ட் லுக் இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போட்டால் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நம்ம தான் பார்ப்பாங்க, அப்படி இருக்கும். எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் பார்த்துன்னு இருப்போம். நிறைய பேர் இது மாதிரி அந்த காலத்துலலாம் இப்படி தான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்படி தான் போடுவாங்க. 6 பவுன் கிட்ட இருக்குது. இந்த நெக்லஸ் வந்து 5 பவுன் கிட்ட இருக்குது. இந்த டைமண்ட் கட்டு மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான். இதுவுமே பாருங்கள், யூ ஷேப்பில் டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். இது லைட் வெயிட்டு ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பவுனில் அட்டிகை மாதிரி. அடுத்தது இது இன்னும் ஓல்டு ஃபேஷனுங்க. நான் சின்ன குழந்தைல இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்க போயினோன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு இந்த செயினும் கழுத்தில் போட்டு அவங்களே கொடுப்பாங்க. இது நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது, எனக்கு ஞாபகம் இருக்குது. இது நல்லா இருக்கும். எந்த வருஷம் வந்துட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆனாலும் இது நல்லா இன்னுமே ஒரு ட்ரெண்டி மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அழகாக இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ், ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோனு, ப்ளூ கலர் ஸ்டோனு, அது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. 4 பவுன்லேருந்து 6 பவுனுக்குள்ளே இருக்குங்க. இது பாருங்கள், செயின் பேட்டர்ன் மாதிரி வருது, நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் செயின் மாதிரி வருது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் வேர் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும், கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். சைடு முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் இதுக்கு அழகே இல்லைங்க, ஸ்டோன்ஸ் வச்சது. நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது அப்பா சோக்கருங்க. இது சான்பாலி பேட்டர்னில் 2 லேயர்ஸில் கீழே வருது. ஒரு குண்டு பால் அவ்வளோ பெரிய குண்டுங்க. 239 கிராம். அப்படின்னா எத்தனை பவுன் வருங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. 239 கிராம்ஸ் இருக்குங்க. அப்படியே கழுத்தில் போட்டால் கழுத்தெல்லாம் அப்படியே ஃபில் ஆகுது. கொஞ்ச நேரத்துலனே எனக்கு கழுத்து வலி எடுத்துக்கிடுச்சு பேக் சைடு. எப்படி எப்போவுமே என்னோடய பர்ஸில் நான் தைலம் வச்சுட்டு தான் இருப்பேன். ஜெண்டும்பம் போட்டு தடவி விட்டேங்க. அவ்வளோ வெயிட் இருந்துச்சு. போடுறாங்க. யாருமா இந்த இவ்வளோ வெயிட்டில் 4 கிலோ கிட்டே இருக்குது, யாரும் வாங்கி போடுவாங்கன்னா, அக்கா முஸ்லீம் சிஸ்டர்ஸ் இப்படி தான்க்கா வாங்கி போடுவாங்கன்னு சொன்னாங்க. போடுவாங்கல்ல, இஷ்டம் இருக்கும் நிறைய பேருக்கு. நம்மளால் முடியலன்னு எல்லாரால முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்லை, அழகாக இருந்துச்சுங்க. நான் நேராக பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலான்ட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த ட்ரெடிஷ்னலான ஹாரம் கலெக்ஷன், ஸ்டோன்ஸ் ஹாரம் கலெக்ஷன் பார்த்தோம் இல்லை, இது அடுத்த விலாக் வந்து சோக்கர் கலெக்ஷன் தான் விட போகிறேன். அதில் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டாக காட்டுறேங்க. இது மாதிரி மாடல்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் விலாகுவாக போட போகிறேன். இது கழுத்தில் போட்டால் பாருங்கள், இப்படி இருக்குங்க. அப்படியே கழுத்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. என்னோடய ட்ரெஸ்ஸு சேம் கோல்டு கலராக இருக்குது. இது பட்டு ஏதாவது ப்ளைன் சாரீஸ்க்கெல்லாம் அழகாக இருக்கும். ஏதாவது ஃப்ராக் மாதிரி போட்டுக்கிட்டால் வெட்டிங்க்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட்டு தான் தாங்க முடியல என் கழுத்து. இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டேக்.